வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு பால்கோவா இல்லைன்னா பால் பேடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு நம்ம 2 லிட்டர் பாலை நல்லா வத்த காய்ச்சி எடுத்துக்க போறோம். ஒரு நான்ஸ்டிக் பேன் இருக்குன்னா அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா முடியும். கீழே அடி பிடிக்காம ஒட்டாம கொஞ்சம் ஈஸியா நம்மளுக்கு வேலை முடியும். முதல்ல ஒரு கொதி வர்ற வரைக்கும் கொஞ்சம் கலக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கீழே அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் விட்டுறலாம், அதுக்கப்புறம் அடிபிடிக்க சான்ஸ் இல்லை. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா இப்பவே நான் கலக்காம விட்டா இந்த மாதிரி கீழே அடிபிடிக்கும். ஒரு கொதி வர்ற வரைக்கும் இப்படி கலக்குங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி சைடில் லேசா கீழே அடிபிடிக்க ஆரம்பிக்கும் கொதி கிண்டி விடாம இருந்தீங்கன்னா. ஸோ ஒரு கொதி வர்ற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி கொதிக்க ஆரம்பிச்ச உடனே தீயை கம்மி பண்ணிருங்க. ஏன்னா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா பால் பொங்கி கொட்டிரும். மிதமான சூட்ல ஒரு லோல இருந்து மீடியம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி கொதிக்க விடுங்க. அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது கொதிச்சு கொதிச்சு நல்லா வத்தி சுருண்டு வரும். எடை அதுக்கப்புறம் கிண்டி விட்டா போதும். இந்த 2 லிட்டர் பாலும் வத்தி வர்றதுக்கு எப்படியும் உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரமாவது பிடிக்கும். ஸோ சைடு பை சைடு ஏதாவது சமையல் வேலை இருந்ததுன்னா நீங்க பார்த்துட்டு இதையும் சைடில் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. 1/3 போய் மிச்சம் 2 தான் நல்லா வத்தி இருக்குது. இது திருப்பி இதே மாதிரி கொதிக்க விட்டுட்டே இருங்க. அது நல்லா வறண்டு பால்கோவா மாதிரி வர்ற வரைக்கும், திரண்டு வர்ற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுட்டே தான் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக ஆரம்பிக்கும். ஆனால் கிட்டத்தட்ட முடியும் போது உங்களுக்கு 3/4 மணி நேரம் ஆயிடும். சைடில் ஏதாவது ஆடை சேர்ந்தாலும் அப்பப்போ நீக்கி விட்டுட்டே இருங்க. அப்பப்போ எடுத்து விட்டுட்டீங்கன்னா அது திரும்ப அதோடய சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஆடை வந்ததுனாலும் கலக்கி உள்ளேயே விடுங்க. இப்போ நம்ம பாசந்திக்குன்னா தனியாக எடுத்து வைக்கணும், ஆனால் இதுக்கு அப்படி எடுத்து வைக்க வேண்டாம். பால்கோவாவை அப்படி கலரி விட்டுட்டே இருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த தண்ணி பக்குவம் போய் இந்த மாதிரி கட்டி பக்குவம் ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நல்லா தெறிக்கும். ரொம்ப படபடன்னு கொதிச்சு நல்லா சூடும் ஆயிருக்குமா, அந்த தண்ணியா இருக்கிற அந்த பால் ஸ்டேஜ் போய் கொஞ்சம் கட்டி இருக்கிற ஸ்டேஜ் வந்துடும். அப்போ கொதிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல. இப்போதான் அந்த கட்டி ஸ்டேஜ் வந்திருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் கொதிக்கிற ஸ்டேஜ். பார்த்தீங்களா, நல்லா தெறிக்கும். கையெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைனாலும் நல்லா சுடும். பார்த்து அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கை எடுக்கவே கூடாது. கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்படி கட்டி ஆனதுக்கப்புறம் கை எடுத்தீங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி பக்குவம் போய் கட்டி ஆன உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கிண்டிகிட்டே இருங்க. அந்த தெறிக்கிற ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் இப்படி திரண்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க சர்க்கரை சேர்க்கலாம் பால்கோவாக்கு. நான் வட இந்தியா ஸ்டைலில் பால் பேடாவும் பண்ண போகிறேன், சவுத் இந்தியன் ஸ்டைலில் பால் கோவாவும் பண்ண போகிறேன். ஸோ பால் கோவா பண்ணுறதுக்கு இப்படி லூஸாக கொஞ்சம் இருக்கும்போதே என்ன பண்ணிடுங்க, சர்க்கரை சேர்த்துருங்க. இப்போ 2 லிட்டர் பால் சேர்த்தப்போ எனக்கு கிட்டத்தட்ட 300 கிராம் கோவா கிடச்சிருக்கு. இதுதான் அந்த கோவா. இது நம்ம வேற ஏதாவது ரெசிபிக்கு தேவைனாலும் இதுதான் நம்ம மாவா இல்லைன்னா கோவான்னு சொல்கிறோம் இல்லையா, சர்க்கரை போடாத கோவா இதுதான். இந்த 300 கிராம் கோவாவில் நான் 200 கிராம் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் 100 கிராமில் மட்டும் சர்க்கரை சேர்க்க போகிறேன். ஒரு 50 கிராம் சர்க்கரை சேர்க்க போகிறேன். சேர்த்து இதை கிண்டி எடுத்தா நம்ம சவுத் இந்தியன் பானியில் பால்கோவா ரெடி. ஆனால் நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காண்டி கொஞ்சம் இறுக்கமாக வர வரைக்கும் கிண்டிட்டேன். ஆனால் பால்கோவா தயார் பண்ணுறீங்கன்னா இதுக்கு முந்தின ஸ்டேஜ் இருந்தது இல்லையா, அந்த முந்தின ஸ்டேஜ்லேயே சர்க்கரையை சேர்த்து கிளறிட்டீங்கன்னா நல்லா சாஃப்டான பால்கோவா தயாராகிடும். 100 கிராம் கோவாக்கு நான் 50 கிராம் சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 லிட்டர் பாலில் 300 கிராம் கிட்டத்தட்ட கோவா கிடைக்கும். நீங்கள் எல்லாமே பால் கோவா பண்ணுறதா இருந்தால் ஒரு 150 கிராம் சர்க்கரை தேவைப்படும். நான் இதில் 200 கிராம் எடுத்துட்டதுனால மிச்சம் 100 கிராமுக்கு 50 கிராம் சேர்த்து இப்போ எல்லாம் சேர்ந்து கிண்டிட்டேன். இப்போ சவுத் இந்தியன் பால் கோவா தயார். இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் பால் பேடா பண்ணணும்னா நான் எடுத்து வச்ச 200 கிராம் கோவாவை கொஞ்சம் ஆற விடுங்க. நம்ம ஏன்னா கொதிக்க கொதிக்க இருக்கும், அந்த நேரத்தில் நம்மளுக்கு கை வைக்க முடியாது. கை வைக்கிற அளவுக்கு இளம் சூடாக வந்த உடனே இது கூட நான் ஒரு 100 கிராம் பொடிச்ச சர்க்கரை சேர்க்க போகிறேன். 200 கிராம் கோவா இருக்குது, இதுக்கு 100 கிராம் பொடிச்ச சர்க்கரை. முழு சர்க்கரை சேர்க்காதீங்க, கரையாது. அதனால பொடிச்ச பவுடர் சுகர் சேர்க்க போகிறேன். சேர்த்து இதை நல்லா நம்ம கலந்துக்க போகிறோம். இந்த சர்க்கரை சேர்த்து அந்த இளஞ்சூடில் சேர்ந்த உடனே அந்த சர்க்கரை கொஞ்சம் இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஒரு உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை லேசாக தட்டி நடுவில் ஒரு குழி வர்ற மாதிரி வச்சிட்டிங்கன்னா பால் பேடா நார்த் இந்தியன் ஸ்டைலில் தயாராகிருச்சு. இது நடுவில் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஒரு பிஸ்தாவோ இல்லைன்னா ஒரு முந்திரியோ ஒரு திராட்சையோ ஏதாவது வச்சு அலங்கரிச்சிங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைல் பால் பேடாவும் தயார். இது எல்லாத்துக்கும் பால் கோவாவா பண்ணாலும் சரி பால் பேடாவா பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட். இது உங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்க, நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.